அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய தொழுகையில் நாம் ஒருபோதும் செய்யக்கூடாத சில விஷயங்களை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உணவு வந்து காத்திருக்கும் போதும் சிறுநீர் மற்றும் மலத்தை அடக்கிக் கொண்டும் நீங்கள் தொழுகக்கூடாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு முன்பாக நாம் சாப்பிடுவதற்காக உணவு இருந்தால் உணவை உட்கொண்டு விட்டுத்தான் நாம் தொழுக வேண்டும். சிறுநீர் மற்றும் மலத்தை அடக்கிக் கொண்டும் தொழுகக்கூடாது என்பதை இந்த ஹதீஸில் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே 948வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஒருவர் தமது இடுப்பில் கை வைத்தவாறு தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். மூன்றாவதாக, முஸ்லிமிலே 956வது ஹதீஸாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தொழும்போது அவர் தம் இறைவனுடன் ரகசியமாக உரையாடுகிறார். எனவே அவர் தமக்கு முன்னாலோ அல்லது கிப்லா திசையிலோ வலப்பக்கமோ உமிழ வேண்டாம். தொழுகையிலே சஜ்தா செய்யக்கூடிய இடத்திலே சிறு கற்கள் இருந்தால் அதை எப்படி நாங்கள் அப்புறப்படுத்துவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வாறு செய்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக ஒரு முறை மட்டும் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சஜ்ஜிதாவிலும் கற்களை நகட்டுவதும் அல்லது வேறு ஒரு பொருளை நகர்த்துவதுமாக இருப்பது தொழுகையிலே தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. முஸ்லிமிலே 845வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் 7 உறுப்புகள் தரையில் படுமாறு சஜ்ஜிதா செய்யும்படியும் எனது ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு நான் பிடித்துக் கொள்ள கூடாது எனவும் கட்டளையிட்டப்பட்டுள்ளேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நம்முடைய உறுப்பு 7 உறுப்புகள் சஜ்ஜிதாவிலே தரையில் பட வேண்டும். நம்முடைய முடி அல்லது நம்முடைய ஆடை அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நம் நெற்றியை வைக்கும் போது தரையில் வைக்கும் போது நெற்றி நேராக தரையிலே பட வேண்டும் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள்.